ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் 10 to 11 மணி வரைக்கும் தேசத்திற்கான ஜெபம் செய்யப்படுகிறது. எங்களோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இணைந்து ஜெபிக்கும்போது, ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தருவார். இருளிலே வாழ்கிற ஜனங்களை தேவன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி அவருக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்திலே வரான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதாக நாம் திறப்பிலே நின்று போராடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒரு மனதோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் அவல நிலை, ஆண்டவரே, இருளிலே வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். ஜெபிக்கிற நாங்கள் ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கும் போது, போராடி ஜெபிக்கும் போது, பாரத்தோடு ஜெபிக்கும் போது எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து இந்த தேசத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் நாம் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளுகையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்த கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்த கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பருற்ற யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்ற யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த வேளையிலும் சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். போய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளியாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் என்பதே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் 7வது வசனத்தை திரும்ப ஒரு முறை நான் வாசிக்கிறேன். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய பரிசுத்த சந்நிதியிலே வந்து நான் பணிந்து கொள்ளுவேன், முழு மனதோடு நான் அவருக்கு ஆராதனை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி முழு மனதோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்போது அவர் என்ன செய்கிறார்? சத்துருக்கள் கையிலிருந்து அவர் நம்மை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். விடுவிக்கிறது மட்டுமல்ல, நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, நம்மை செவ்வையான வழியிலே அவர் நடத்தி செல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவன் நம்மை செவ்வையான பாதையிலே வழி நடத்தவும், சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே நாம் அவரை உண்மையாய் சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பார்வையிலே ஒரு நீதிமானாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பார்வையிலே நீதிமான் தான். அந்த நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே அன்பானவர்களே, இன்றுதான் இந்த இயேசுவை நான் இந்த டிவி மூலமாக இல்லாவிட்டால் யூடியூப் மூலமாக இயேசுன்னு ஒரு தெய்வத்தை நான் அறிகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்து அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அவர் நம்மை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர் நம்மை காத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். செவ்வையான பாதையிலே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவன் மாறாதவராயிருக்கிறார். மாறாத தேவன், நமக்கு வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஆகையினால நம்ம தைரியத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிக்கலாம். அவரை நாம் ஆராதிக்கும்போது, முழு மனதோடு ஆராதிக்கும்போது அவர் இந்த ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகையினால இந்த நேரத்தில் நாம் அவரை நாம் துதித்து பாடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவர். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆம், இயேசு கிறிஸ்து மாறாதவர். அன்பானவர்களே, அவர் நித்தியமாய் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய், நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் அவரை முழு மனதோடு அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகையினால அவருடைய கரங்களிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்போது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். முதலாவது நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக
நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இயேசுவை அறிந்தும் அறியாதது போல வாழுகிற பிள்ளைகள், மனம் போல வாழுகிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே அவர்களை விசேஷமாக என் தேவன் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, நீங்கள் உதவி செய்யுங்க. அறியாத ஜனங்கள் எவ்வளோ கோடி கோடி இருக்கும்போது அறிந்த பிள்ளைகள் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்தும் அறியாதது போல பேர் கிறிஸ்தவனாக பேர் கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சுத்தமாக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது என்ற நல் விசுவாசத்தோடு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, பேரளவில் கிறிஸ்தவள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர் மீட்சியை நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வருகை அது சீக்கிரம் இருக்கிறதப்பா. எல்லாரும் உமக்காக தங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு உயிர் மீட்சியை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மார், ரட்சிக்கப்படாத மனைவிமார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பேர பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாருடைய சன்னிதானத்தில் வந்து முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கும் கர்த்தாவே. அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை தேவரீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரகாசமான மனக்கண்களை கொடு இயேசுவே, பிரகாசமான மனக்கண்களை கொடு. ஆண்டவருடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னுமாக கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா திருச்சபைகளிலும் உயிர் மீட்சி வர வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் ஒரு மனம் வர வேண்டும். எல்லா திருச்சபைகளிலும் அன்பு கூறுகிற, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு திருச்சபையாக மாற வேண்டும். பரிசுத்தத்திலே வளர வேண்டும், விசுவாசத்திலே வளர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகக்கூடாது. திருச்சபைகளுக்குள்ளே ஒரு மனம், ஒற்றுமை வேண்டும். ஒரு மனதோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவரை ஒருவருக்காக ஜெபிக்கவும் தக்கதான நல்ல மனநிலை வேண்டும். ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வேண்டும். விட்டு கொடுக்கிற தன்மை வேண்டும். அந்த விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் இருக்குமானால் அந்த திருச்சபை எவ்வளவு அருமையாக இருக்கு. கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபடும் போது மற்ற அவயவங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். அதுபோல இசைந்த ஆத்துமாக்களாக ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு
ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஒரு மனம், ஒரு உயிர் மீட்சி, ஒரு பிரகாசிக்கிற தன்மை திருச்சபைகளுக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எந்த திருச்சபையில் பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரச்சனைகள் மாறட்டும். ஒரு மனம் தாரும், நல்லிணக்கத்தை தாரும், ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை தாரும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாக இருந்தால்தான் சத்ரு அந்த கூட்டத்துக்குள்ளே வர முடியாது. சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனம் ஒற்றுமையாக ஆண்டவரே இசைந்த ஆத்துமாக்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உடைய வல்லமையான கரங்களிலே எங்களை ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பெரிய காரியங்களை என் தேவன் திருச்சபைகளிலே செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் உன்னதமான தேவனப்பா, நீ ஞானம் நிறைந்தவர். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். கிறிஸ்துக்கள் பாதவர்களே, தொடர்ந்து இந்த தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் சமாதானம் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால பொறுப்பானவர்கள், பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், புதிதாக ஆட்சி அமைத்து தேசத்தை ஆளுகிறவர்கள் சிறந்த ஞானத்தோடு, அன்போடு, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராட்டாமல் ஒரு நல்ல சிறந்த மனதோடு இந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேசத்தில் உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. பொறுப்பானவர்களுக்கு அதிகமான ஞானத்தை தாரும், அன்போடு செயல்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவரே துறைகளிலே பணியாற்றக்கூடிய ஆண்டவரே எல்லாருக்காக, ஆஸ்பத்திரி பணிகளிலே ஈடுபடுவோருக்காக ஆண்டவரே, எல்லாருக்காக ஆண்டவரே
அப்பா எல்லாரையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, டாக்டர் பதவியில் இருக்கிறவங்க, நர்சஸ் பதவியில் இருக்கிறவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றுகிறவங்க அன்போடு கர்த்தாவே வருகிற வியாதியஸ்தரை நேசித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே இடத்திலும் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அதே போல் ஆண்டவரே அப்பா, சிறையிலே வாழ்கிற ஜனங்கள், அவர்கள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே அதில் பொறுப்பானவர்கள், ஆண்டவரே எல்லாருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒரு கல்மனதோடு கர்த்தாவே வித்தியாசமான முறையிலே செயல்படுவோர் உண்டு, அன்போடு நடந்து கொள்வோரும் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்கு பதவி இருக்கிறது என்று சொல்லி அநியாயமாய் செயல்படாதபடி நியாயமாய் செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதிலும் பொறுப்பானவர்களுக்கும் நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற வன்முறை செயல்கள், ஆண்டவரே தீவிரவாத இயக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. நாட்களில் ஆண்டவரே தீவிரவாத செயல்களினாலே இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஆண்டவரே பல முறை தாக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த பலவீனங்களை ஆண்டவரே கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே அந்த பகுதியில் ஆண்டவரே பணியாற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வன்முறை செயல்கள் ஆண்டவரே ஒன்றும் இருக்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் நல்ல அன்போடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொழில் முனைவோருக்கு புத்தீனங்கள் அறிவீனங்கள் நீக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஞானம், அறிவு, நல் யோசனை உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சக ஊழியர்களின் அன்பு உறவு கிடைக்கவும், மேல் அதிகாரிகளின் தயவு உண்டாயிருக்கவும், பல நிலையில் உண்டாயிருக்கும் இக்கட்டு இடையூறு நீங்கவும், பணித்தளத்தில் உண்மையும் நல்லொழுக்கமும் வளரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தற்கொலையை நாடி இருப்பவர்கள், பல நிலைகளில் ஆண்டவரே தோய்வுகள், தோல்விகள், விரக்திகள் அடைகிறவர்கள், சோர்வடைந்தவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் நல்ல வழிமுறைகளும் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்க்கையில் விரக்தி ஆயிட்டென்று ஆண்டவரே ஒருவேளை படிப்பில் ஆண்டவரே முன்னேற முடியலை, நான் ஃபெயில் ஆகிட்டே, அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க தற்கொலை நாடி செல்லாதபடிக்கு ஆண்டவரே இன்னமும் நான் முயற்சித்து முன்னேறுவேன் என்ற தைரியமாயிருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அசுத்த ஆவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியுறும் மக்கள் பயத்திலிருந்து விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிகமான பேர் அந்த அசுத்த ஆவிகளின் ஆக்கிரமிப்பை நினைக்கும்போது நிறைய குடும்பங்களில் பயம். இதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, மந்திரவாதிகளை நாடி செல்கிறாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. மந்திரவாதிகளை நாடி சென்றால் அங்கே ஒன்றுமே நடக்காது. நிறைய பேர் ஏமாத்துதான். பைசாவை வாங்கிட்டு ஒரு நன்மையும் செய்ய முடியாது. இயேசுவை சார்ந்தால் விடுதலை உண்டு. ஆண்டவரே அசுத்தாவியின் ஆக்கிரமிப்பு என்ற பயத்தில் அவதியுறும் மக்கள் பயத்திலிருந்து விடுதலை பெறவும், ஐம்புலன்களும் கர்த்தருடைய ஆளுகையில் இயங்கி விடுதலை பெறவும், அவர்கள் குடும்பத்தினர் சமாதானம் அடையவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவங்க வாழுகிற பகுதியில்
ஆண்டவரே, கிறிஸ்தவ கூட்டங்கள், கிறிஸ்தவ ஆராதனைகள் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து ஒரு விடுதலை அடைந்து குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறைச்சாலை கைதிகளுக்காக ஜெபிப்போமா? சிறைச்சாலை கைதிகள் அவர்கள் மத்தியில் நடந்து வருகிற ஊழியம், மருத்துவ உதவி, கல்வி உதவி, நல்ல ஆலோசனைகள், இவைகளின் மூலமாக நல்ல மனமாற்றம் அடையவும் நல் நடக்கையின் கனியினை வெளிப்படுத்தி சிறைச்சாலை அதிகாரியின் கண்களிலே அவங்க தயவு பெறவும், விடுதலை மனுக்களை கொடுத்து விடுதலை பெறவும், விடுதலை பெற்றவர்களுக்கு தேசத்திலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே நல்ல ஆதரவு கிடைக்கவும், திருச்சபையின் போதனையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும், துணிகரமான பாவங்களுக்கு அவர்கள் விலகி வாழவும், வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு மறுவாழ்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கவும் தக்கதாக நாம் ஜெபிப்போப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைத்து ஆண்டவரே வெளியில் வந்தாலும் அவர்கள் ஆண்டவரே நல்ல திருச்சபையின் போதனைகளையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு துணிகரமான பாவங்களை இனி செய்யாதபடிக்கு ஆண்டவரே வாழ்வின் அர்த்தம், வாழ்வின் நோக்கம், ஆண்டவரே ஒரு நித்திய ஜீவன் எங்களுக்கென்று இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார், நான் அதை இனி இழந்து விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவர்களாய் வாழத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோங்கத்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, அவங்கள நீதியின் கரத்தினாலே தாங்குங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், வேலை செய்யும் இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மாறவும் நாம் ஜெபிப்போம். சக ஊழியர்களின் அன்பு உறவு கிடைக்கவும், தொடர்ந்து முயற்சி செய்ய தூண்டப்படவும், நல்ல மனிதர்களின் தயவை பெற்றுக்கொள்ளவும், ஊழல் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடவும் நம்ம ஜெபிப்போமா. இந்த கொரோனா காலங்களுக்கு பிறகு நிறைய பேர் வேலை இழந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வேலை இழந்துட்டாங்க. எவ்வளோ பேருக்கு வேலை திரும்ப கிடைச்சாலும் போதிய வருமானம் இல்லை. அந்த சம்பள பற்றாக்குறை
கிடைத்த சம்பளம் சரியான முறையில் கிடைக்கல. அதில் கட் பண்ணி பாதி கூட சில இடங்களில் குடும்பத்தை நடத்த முடியலை. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை தரத்தக்கதாக எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒரு வழியை அடைத்தாலும் இன்னொரு வழியை திறந்து எப்படியாவது ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழவும், உம்மை நம்பி வாழ்ந்து அவங்க வாழ்க்கை தரம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இன்னமாக திருச்சபைகளில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல திருமண உறவுகள் கிடைக்கத்தக்கதாக, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக இருக்கு நல்ல ஒரு திருமண உறவுகளை ஆண்டவர் ஏற்பாடு பண்ணித்தர, ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தது போல நல்ல தெரிந்தெடுத்தல் கிடைக்கத்தக்கதாக நல்ல உறவுகள், நல்ல மணமகனுக்கு ஏற்ற மணமகள், மணமகளுக்கு ஏற்ற மணமகன் கிடைத்து குடும்ப ஆசீர்வாதங்கள் செம்மையாக இருக்கத்தக்கதாக, இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக, ஏற்ற காலங்களிலே பிள்ளைகளை பெற்று சந்தோஷமாய் வாழத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, உமது கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதப்பா. நீங்கள் தான் அந்த ஆண்டவரே ஒரு அன்னாளை கடாட்சித்தது போல, ஒரு ரெபேக்காளை ஆண்டவரே நினைத்து குழந்தை பாக்கியத்தால் ஆசீர்வதித்தது போல, ஒரு சாராள் வயது முதிர்ந்த காலத்திலே ஈசாக்கை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக இருந்தது போல, குழந்தை பாக்கியத்துக்காக இவ்வளோ பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். வேதம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறபடினாலே அந்த சுதந்திரத்தை என் தேவன் பிள்ளைகளுக்கு நீ தரும்படியாய் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள், உடைய சமூகத்தில் கேட்கிற பிள்ளைகள், உம்மிடத்திலே பயபக்தியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அந்த சுதந்திரத்தை இலவசமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை என்று சொல்லாத தேவன் அப்பா. ஆண்டவரே, பாரத்தோடு கண்ணீரோடு தேவாலயத்திலே வந்து சத்தம் வெளியே கேட்காம உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை நோக்கி பார்த்த ஒரு அந்நாளுக்கு தேவன் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை உருவாக்கி கொடுத்தீரே. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தேவன், இன்றும் அற்புதத்தை செய்கிற தேவன், அற்புதம் செய்கிறவர், நீதியின் கரத்தினாலே தாங்குகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக இடங்களில் திருமணமாகி குழந்தைகளை பெற்ற பிறகு கருத்து வேற்றுமை நிமித்தம் பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணைந்து வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இணைந்து வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, உடைய நேச கரம் கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை என் தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது கரங்களை தருகிறோம், பொறுப்படுத்து கொள்ளும். ஆண்டவரே, தடைகளை எல்லாம் மாற்றுவீராக, எல்லா தடைகளையும் இயேசுவி நாமத்திலே மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். இன்னுமாக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வட மாநிலங்களிலே பணியாற்றக்கூடிய எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, மிஷனரி இயக்கங்களுக்காக, அந்த இயக்கத்தின் தலைவர்களுக்காக,
ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு பணியாற்றுவது போல IEM, விட்சோவாணி, ஜெம்ஸ் போன்ற அநேக ஸ்தாபனங்கள் சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே பணியாற்றக்கூடிய எல்லா கூட்டங்களையும் தேவன் ஆசீர்வதித்து ஒரு பெரிய வித்தியாசத்தை காணட்டும், மக்களிடையே ஒரு மன மாறுதலை தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். வட இந்திய பணிகளில் ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம் என்று அறியாத இன்னும் கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு போயிருக்கிறதோ, அடைபட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். உடைக்கப்பட்ட ஆலயங்களை உடைத்தவர்களை இயேசுவின் நாமத்தில் திருப்பி கட்டட்டும். மக்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவே, நீங்க உதவி செய்வீராக. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறது போல தேசம் எங்கும் ஆண்டவரே சமாதானம் இன்றி வாழுகிற ஜனங்கள், சத்ருவின் பயங்கரத்திலே பிடிபட்டு வாழுகிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே விடுதலை ஆக்கப்பட்டு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக அவர்களை மகனாக மகளாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தேசமெங்கும் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் கஷ்டப்பாடுகளின் மத்தியில் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் தேவன் கரம் பிடித்து நடத்துவீராக. அவங்க சோர்ந்து போகவே கூடாது கர்த்தாவே. அவர்களோடு இருந்து அவர்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் ஆண்டவரே, சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு மிஷனரிகளுடைய விடுதலைக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. அவங்க விடுதலையாகி வந்து தங்கள் குடும்பத்தோடும் வாழ்ந்து இந்த சுவிசேஷ பணியை தொடர்ந்து செய்வதற்கு அவர்களுக்கு புது பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க. திறமுண்ட வாசல் அடைபடுவதற்கு முன் ஆண்டவரே, கிடைக்கப்பட்ட இந்த காலங்களிலே எல்லாரும் தங்கள் ஆண்டவரே நேரங்களை பயன்படுத்தி கொள்ளட்டும், காலத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வருவதற்கு முன்பு காலத்தை பயன்படுத்தி கொள்ள தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நிர்விசாரத்தோடு யாருமே பணி செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக பணி செய்ய ஒவ்வொரு மிஷனரிகளையும் பலப்படுத்துங்க தாவே. ஆண்டவரே, நல் மனசாட்சியோடு பணி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. நல் மனசாட்சியோடு ஆண்டவரே, உதவி செய்ய போகிற இடத்துல உபத்திரவங்களை செய்யாதபடிக்கு நல் மனசாட்சியோடு யாரானாலும் ஆண்டவரே, எந்த மிஷனரியானாலும் நல் மனசாட்சியோடு பணி செய்ய தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்மனசாட்சியோடு நாங்கள் பணி செய்தால்தான் ஆண்டவரே இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். ஒற்றுமையோடு பணி செய்தால்தான் இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும்.
நாங்கள் நல்மனசாட்சியோடு பணி செய்தால்தான் ஆண்டவரே இந்த இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே, யார் யாருடைய உள்ளத்தில் நீர் வருகிறீரோ அந்த வெளிச்சம் அது மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறதப்பா. இருளிலே வாழ்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, தேசத்தை சுத்திகரியும், தேசத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசத்தை சுத்திகரியும் சுத்திகரியும் ஆண்டவரே. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் நோய்களை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் ஒரு செய்து பெலனற்று குறுகி போயிருந்தாலும், வியாதியின் பயங்கரமாக இருந்து பெலனற்று போயிருந்தாலும், இந்த நேரத்தில் என்னை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறார். நான் பெலனற்று போனேன், என்னை குணமாக்கும். இன்னும் அவர் சொல்லுகிறார், அவர் நோய்களை எல்லாம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லி. ஆமன்பானூர்லே, பாவத்தினால் ஒருவேளை ஏற்பட்ட நோய்களாக இருக்கலாம். 38 வருஷமாய் அந்த ஒரு படுக்கையில் கிடந்தவன், ஒரு குளத்துக்கரையில் எப்போது குளம் கலங்கும் என்று எதிர்பார்த்திருந்தவன், அவனால் அதில் இறங்க முடியல. அதற்குள்ளாக இன்னொருவர் இறங்கி விடுகிறார். ஒரு நாள் அவனுடைய மனபாரங்களை அறிந்த இயேசு அது பக்கமாய் கடந்து வந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் இறங்க தான் பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கு முடியல, என்னை கொண்டு விடுவாரும் இல்லை. அதற்குள்ளாக இன்னொருத்தன் இறங்கிடுறான். ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். இன்னொரு முறை அந்த சகோதரனை தேவாலயத்தில் ஆண்டவர் பார்த்து, இதற்கு மிஞ்சி எதுவும் நடக்காதபடிக்கு பாவம் செய்யாதேன்னு சொன்னார். அதிக கேடுகள் உனக்கு வராமல் இருக்க இனி பாவம் செய்யாதே. ஒரு பாவத்தினால் வந்த விளைவாக இருந்தாலும், பாவத்தினால் வந்த வியாதியாக இருந்தாலும், இந்த இயற்கையினால் வருகிற வியாதியாக இருந்தாலும், ஆண்டவரே குணப்படுத்தும், இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்தும். ஆண்டவரே குணப்படுத்தும், வியாதியை குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்துக்காக, வியாதிகளுக்காக, பாரங்களுக்காக
அந்த பாரமான சிலுவையை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய பாரங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இவ்வளோ பெரிய தேவன், அவராலே அன்றி ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை. 33 கோடி தெய்வங்கள் வாழ்ந்தாலும் மரித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவும் வாழ்ந்ததும் உண்மை, மரித்ததும் உண்மை. ஆனால் 3ஆம் நாள் இயேசுவை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு 33 கோடி தெய்வங்களும் எழுந்ததே இல்லை. சரித்திரத்திலையும் இல்லை, ஒன்றுலையும் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர் 2ஆம் விசை இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவதற்கு முன்பு ஜனங்கள் பாவ வழியிலிருந்தும் பாரமான பாதையிலிருந்தும் விலகி பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே ஓடி என் அண்டையிலே வந்துவிட வேண்டும் என்று அவர் ஏக்கத்தோடு காணப்படுகிறார். அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? வியாதியோடு இருக்கிறவர்கள், என்ன வியாதியாக இருந்தாலும், மாத கணக்கில் வருஷ கணக்கில் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை இயேசு தேடி வருகிறார். 38 வருஷம் படுக்கையில் இருந்த ஒரு மனிதனை தேடி வந்தார், சுகப்படுத்தினார். இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார், அன்போட சொன்னார். அதிக கேடுகள் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 சொல்லப்படுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் எங்களுடைய பாவங்களை சுமந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தட்டுங்க தாவே. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே ஜனங்களை பலப்படுத்துவீராக, நடத்துவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே பரிகாரியாக இருந்து நடத்தும் ஆண்டவரே. பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும் கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவித நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே பரிகாரியப்பா, நீரே பரிகாரி. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீர் பரிகாரி, பரிகாரி ஆண்டவரே. யாருமே இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே பரிகாரிகளை ஆண்டவரே நாடி போகாதபடி இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. ஆமாண்டவரே, நீர் உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. எங்கெல்லாம் உடைய ஊழியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே வேதனையோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஆமென். அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அந்த வேளையிலும் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி இந்த ப்ரோக்ராம்களுக்காக, இந்த நிகழ்ச்சிகளுக்காக, இதை நடத்துகிற அருமையான பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக, அவர்களுடைய சுகத்திற்காக, பலத்திற்காக, அவருடைய தேவைகளுக்காக, ஆண்டவர் தான் தேவைகளை சந்திக்க வேண்டும். அவர்தான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நல்லபடியாய் செயல்பட, இதை காண்கிறவர்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் பலப்பட, பரிசுத்தத்திலே வளர, பாவத்தை விட்டு பரிசுத்தமாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த ஸ்டேஷனில் செய்தி கொடுக்க வருகிற போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டுங்க தாவே. ஒரு சம்மட்டியை போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆத்மாக்கள் விடுதலையாகட்டும், அநேகர் பார்த்து பயனடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பீட்டர் தம்பியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், தம்பி அபிஷேக் எல்லாருக்காக, அவருடைய பணிகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து தேவன் நடத்தும்படியாய் செபிக்கிறப்பா. ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதே போல் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த பணிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, காணிக்கைகளை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றிருக்கிறதப்பா. இந்த ஊழியத்தை எல்லாரும் இணைந்து தாங்கி உலகமெங்கும் போகிற இந்த செய்திகளை
ஆங்காங்கு விரக்தியிலும் வேதனையிலும் பிரச்சனையிலும் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து விடுதலை அடைய தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். உலகமெங்கும் ஆண்டவரே உயரட்டும், மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே புதிதாக ஆட்சியில் அமர்ந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசை கூட நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு கல்விக்காக கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, எல்கேஜி ஆனாலும் ஆண்டவரே, மிடில் ஸ்கூல் ஆண்டவரே, பிரைமரி, மிடில் ஆண்டவரே, பெரிய ஸ்கூல், எல்லா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், அவங்களுடைய போக்குவரத்து, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுங்க தாவே. மிஷனரிமாருடைய பிள்ளைகள் கூட இந்த வருஷம் புதுசாக டோனாவூர்லேயும் இன்னும் பல ஹாஸ்டல்களில் சேர்வதாக இருந்தால் ஆண்டவரே, புதிதாக பெற்றோரை பிரிந்து ஆண்டவரே ஹாஸ்டலுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே தைரியமாய் வந்து படித்து முன்னேற கர்த்தர் உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக காத்து கொள்ளுங்கப்பா. மொபைல் இன்னும் மோசமான பாதைகளிலே பிள்ளைகள் கடந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே படிப்பிலே கவனம் செலுத்தவும், நல்ல பாதுகாப்பு போக்குவரத்தில் முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தாரும். முக்கியமாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, டீனேஜ் வாலிப பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாரும் ஒழுக்கத்தோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஆண்டவரே குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடந்த காலங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே திசை கட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வேதத்தின்படி நடக்கிறதுனால்தானே என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட சங்கீதம் 119:8 வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து தியானித்து தங்களை சுத்திகரித்து கொள்ளட்டுங்க தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. பாவங்களுக்கு விலகி ஓடட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும், பெற்றோரை கனம் பண்ணட்டும். ஆண்டவரே, பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவரே, விரக்தியோடும் வேதனையோடும் குடி வெறி ஆண்டவரே கஞ்சா போன்ற பொருளுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. யாரானாலும் எந்த பெற்றோருடைய பிள்ளைகளானாலும் இந்த வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைத்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும் ஆண்டவரே, வாலிபத்தின் ஆண்டவரே பாவங்களுக்கு, மாம்சங்களுக்கு, இச்சைகளுக்கும், பாலியல் பலாத்காரங்களுக்கும் விலகி தங்களை காத்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி கர்த்தாவே தன்னுடைய ஆண்டவரே படிப்பில் பாடங்களில் உண்மையாக இருக்க உதவி செய்யும். ஹையர் ஸ்டடிக்கு போகிற பிள்ளைகள், வேலை வாய்ப்புக்காக படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் பெற்றோரை கனம் பண்ணட்டும், வாழ்ந்து காட்டட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய அன்பு கரங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம்.
அவரவர் தம் தம் கடமையில் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து, ஆண்டவரே உத்தமமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உத்தமமாய் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை காண செய்யும், அற்புதங்களை காண செய்யும். உம்மை விசுவாசித்து முன்னேற கிருபை செய்யும். ஆண்டவரே, வீணான பாவங்களுக்கு, வீணான பாவ தோஷங்களுக்கு விலகி ஜீவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, சீரியல் சினிமா போன்ற அசுத்தங்களை பாராதபடிக்கு ஆண்டவரே வேதத்தை வாஞ்சியோடு வாசித்து தியானித்து முன்னேற கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்